புதுசா விஜய் கட்சி வந்திருக்கு உள்ள. அதை பத்தி அவர் ஓட்டு வாங்குவாரு ஜெயிப்பாரான்னு தெரியாது. விஜய் சார்புல டாக்டர் பிரபு இங்க ஆமா, நிக்கிறதா இறந்துட்டு சொல்றாங்க. போல தொகுதியில அது கனெக்ட் பண்ணி பார்த்தோம்னா இன்னைக்கு டாக்டர் பிரபு செல்வாக்கா இருக்காரு. ஆனா வெற்றி இலக்க நோக்கி போறான்றது தெரியாது. காரைக்குடியில டாக்டர் பிரபுவை எல்லாருக்கும் தெரியும். அப்புறம் எல்லாரும் தெரிஞ்ச கேண்டிடேட். விஜய் கட்சி சார்புல இங்க தொகுதியில உள்ள ஆளு பிரபு, டாக்டர் பிரபு நிக்கிறாரு. நல்லா மும்முரமா தீவிரமா வேலை பாக்குறாங்க, நல்லா பிஸியா இருக்காங்க, அது இன்ட்ரெஸ்டாவும் நல்லா செய்யறாங்க. அவரை பத்தி எப்படி நினைக்கிறீங்க? பிரபு வேட்பாளரா வந்தா என்னன்னு ஒரு இன்ட்ரெஸ்டா ஒரு இதுல ஈடுபாடா இருக்காரு. அவ்வளவுதான், எந்த அளவுக்கு அந்த அந்த ஆனா பொதுமக்களிடையே அந்த மாதிரி இருக்காருன்னு தெரியும். ஒரு சில ஆள் இருக்காங்க. நாம் தமிழர் சீமானும் இங்கதான் ஆமா, ஆமா. போட்டியிடுகிறாரு. அது எப்படி பாக்குறீங்க? அவர் கொஞ்சம் ஒரு தனிப்பட்ட முறையில எல்லாமே ஒரு தன்னிச்சையா அதை செயல்படுறாரு. அவருக்கு ஒரு வாய்ப்புல இருக்கும். அப்ப வாய்ப்பு சீமானுக்கு இங்க இருக்குங்கிறீங்க. ஒரு இது எல்லாரும் ஒரு நினைப்பாங்க போடலாமே அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். விஜய் கட்சி தொடங்கி இருக்காரு. ஆமா, அவருக்கு நீங்க ஓட்டு போட வாய்ப்புகள் இருக்கா? விஜய்க்கு ஓட்டு போட வாய்ப்பு இருக்கு. விஜய்க்கு போடுவீங்க? ஆமா. என்ன காரணம் ஐயா? என்ன காரணம், அவர் இப்ப புதுசா நிக்கிறாருல்ல, அதனால. காரைக்குடி எப்படி இருக்கு? காரைக்குடி பிரபு வாய்ப்பு இருக்குங்கிறீங்க. என்ன எப்படி சொல்றீங்க வாய்ப்பு இருக்கு அவருக்கு? நல்லா பண்றாரு, எல்லாம் பார்த்து வர்றாரு.